ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்போவுமே சம்ஸ் போடுறது நடுவில் ஒரு 1 மினிட் ஆக்டிவிட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் குட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹேபிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக் ஏ ஹேபிட் ஆஃப் டூயிங் இட் நவ். ஓகேவா? அதாவது எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நான் இப்போவே பண்ண ஆரம்பிப்பேன், இப்போவே பண்ணுவேன்ற பழக்கத்தை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ உங்களுக்கே தெரியும். இந்த பழக்கத்தை நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இப்போவே சின்ன பிள்ளையிலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்குனா இப்போ எந்த விஷயமே அவங்க எடுத்துகிட்டு நான் இப்போவே பண்ணுவேன், டிலே பண்ண மாட்டேன்ற பழக்கம் அவங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தள்ளி போட மாட்டாங்க. ஓகேங்களா? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு அசட்டுத்தனமாக இருக்க மாட்டாங்க. அதாவது சோம்பேறித்தனன்றது அவங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். எக்ஸாம்பிள் சொல்லியே சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, எக்ஸாமுக்கு வந்து டேஸ் நிறைய நாள் இருக்குது, ஸோ எக்ஸாம் டைமில் படிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? அது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே நான் இப்போவே பண்ணுவேன். ஓகேங்களா? தாமதப்படுத்தாமல், டிலே பண்ணாமல், இதை மாதிரி இல்லாமல் இப்போவே நான் எதுவாக இருந்தாலும் பண்ணி முடிப்பேன்ற பழக்கத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபீட் யுவர் மைண்ட் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம மைண்டு வந்து எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸில் தான் வந்து, அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் திங்கிங். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பாசிட்டிவ் எப்போவுமே, அதாவது நம்ம பி பாசிட்டிவ் சொல்கிறாங்க இல்லையா, அது சொல்லிக் கொடுங்க. பாசிட்டிவ் திங்கிங் சொல்லிவிட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, நம்ம பாசிட்டிவ் திங்க் பண்ணால் அதுக்கு நம்மளுடைய பெனிஃபிட் என்னன்னு சொல்லுங்கள். அதுவே நம்ம நெகட்டிவ் திங்கிங்கில் நம்ம மைண்ட் இருந்ததுன்னா அதனுடைய இம்பேக்ட் என்னன்றதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு சொன்னோன்னா, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறது. இந்த செகண்ட் ஹேபிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நம்ம பாடி மைண்டை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹேபிட்டை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்மளுடைய பாடி இருக்குது, நம்மளோட உடல் வந்து நமக்கு டெய்லி வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து தேவைப்படுது இல்லையா, ஃபீட் பண்ணணும், நம்ம கொடுக்கணும் அதுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் மைண்டுக்குமே வந்து நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் நமக்கு மைண்டில் இருக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்மளுடைய பாடிக்கு, நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு ஜங்க் ஃபுட்டு நம்ம கொடுக்குறோன்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்டுமே வந்து எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக அப்படியே கச்சன்னு ஃபில் ஆகிருக்குன்னா அந்த மைண்டு வந்து ஒரு சிக் மைண்டாக தான் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டாகவே இருக்காது. எந்த விஷயத்தையுமே நம்மளால் செய்ய தோணாது. அந்த நெகட்டிவ் தாட்ஸே வந்து ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும், நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? குட் ஹேபிட்ஸில் நம்மளுடைய மைண்டில் ஆல்வேஸ் எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ப்ளஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போவே நான் பண்ணி முடிப்பேன்றதை வந்து ரெண்டுமே வந்து சொல்லிக் கொடுங்க. செகண்ட் ஒன் வந்து நம்ம பாடியை கூட மைண்டை, இந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் நெகட்டிவ் திங்கிங்கும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து டீச்சர்ஸ் தான் சொல்லணுன்றது இல்லை, பேரண்ட்ஸான நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வரும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேபிட்ஸ்லாம். ஏன்னா ஹேபிட்ஸ் தான் வந்து ஆக்ஷனாக மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு 1 மினிட் ஆக்டிவிட்டியில் மோட்டிவேஷன் பற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.